அவையோர் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். வள்ளுவ வழியில் ஈதலும் புகழும். வள்ளுவம் ஈகைனா என்ன அப்படிங்கிறதுக்கு வள்ளுவமே வரையறை கொடுக்கிறது. நமக்கு நாமே போஸ்டர் அடிச்சு ஒட்டி நாம ஏதோ ஒரு பொருள் கொடுத்துட்டு அதை நமக்கு நாமளே விளம்பரப்படுத்திட்டு இருப்போம். இல்ல ஒன்ன கொடுத்து நாளைக்கு இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கொடுப்போம். நம்ம அதுக்கு பேர் ஈகைன்னு சொல்லிடுவோம். அதனாலதான் வள்ளுவர் முன்கூட்டியே ஈகைனா என்னன்னு சொல்லிட்டார். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்குறன்னா அதுக்கு பேர் தான் ஈகை. கடனா கொடுக்கறது கூட ஒரு வியாபாரம். அது தான தர்மத்துல எல்லாம் வந்து சேரவே சேராது. எதை நீ கொடுத்துட்டு அது எனக்கு வேண்டாம், அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லை, என்னுடைய குறிக்கோள் அவர்களுடைய கஷ்டம் தீர வேண்டும், அது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு யார் கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் மட்டும்தான் ஈகை. அந்த ஈகைனால வரக்கூடியது மட்டும்தான் புகழ். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. அப்படிப்பட்ட புகழ் தான் இந்த உயிருக்கான ஒரு ஊதியமா சம்பளமா உயிருக்கான ஒரு உணவா அமையும். ஈகைனா என்னன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது தான் ஈகை. அப்படி கொடுப்பதன் மூலம் வருவது மட்டும்தான் புகழ். இது வள்ளுவம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இதை நாம செய்யறோம்? அறம் என்கிற மாபெரும் கடல்ல நம்ம நீந்தணும் அப்படின்னா ஈகைங்கிற ஒரு படகு நமக்கு தேவை. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தி தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் இறைநிலை. எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. அந்த இறைநிலையே இறங்கி வந்து யாருக்கு தொண்டு செய்யும் தெரியுமா? ஔவை பிராட்டி சொல்லுகிறாள், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டு செய்பவர்களுடைய பெருமையை சொல்லவே முடியாது, அதுதான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு ஔவை சொல்றான். தொண்டு செய்பவர்கள் என்ன கொடுக்குறாங்க? அன்பை கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, நான் கொடுக்குறேன், அது மட்டும்தான் கொடுக்கறதா? அது மட்டும்தான் ஈகையானா? இல்ல. ஆறுதலான வார்த்தை, இனிய உளவாக இன்னாத கூறல். ஆறுதல் சொல்றோமா நாம இன்னைக்கு? வார்த்தையால எத்தனை கொலைகள் நாம செய்யறோம். வள்ளுவர் சொல்லுகிறார், தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அறம் பேசக்கூடிய வள்ளுவர் சொல்றார், நல்லவனா இருந்தா புகழோடு வாழணும்னு இருந்தா வாழ். அப்படி இல்லைன்னா நீ பிறந்திருக்கிறதே வேஸ்ட். பிறந்தா பிறப்புக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. அந்த ஈகையின் மூலமா நீ அடையிறதுக்கு பேர் தான் புகழ். அந்த புகழ் உனக்கு கிடைக்கலன்னா நீ இருந்தே வேஸ்ட். நீ பயன் இல்லாம ஏன் வாழற, பூமிக்கு பாரமா அப்படின்னு மறைமுகமா வள்ளுவர் கேட்கிறார். அறத்தையும் ஈகையையும் வள்ளுவத்தை கடந்து பேசிவிடவே முடியாது. சிவவாக்கியர் இதைதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் கண்முன் வந்து நிற்குமே. இதெல்லாம் மதம் சார்ந்ததா? குணம் சார்ந்தது, பண்பு சார்ந்தது, தமிழ் மரபு. எப்படி போய் உதவணும்? ஓடி போய் உதவி செய்யணும், மனம் உகந்து செய்யணும். அதைத்தான் வள்ளுவமும் ஈர்த்து உவக்கும் இன்பம் அப்படின்னு சொன்னது. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். கலைவாணர் அவர்களும் அவருடைய மனைவியும் இருக்கிற போது ஒரு செய்தி நான் படிச்ச செய்தி. அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, உதவி கேட்டு தான் வராங்க. ஆனா நம்ம வந்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கு, ஆனா வாங்குறதுக்குன்னு ஒரு கூச்சம் இருக்கு இல்லையா? அவ்வளோ லேஸ்ல கேட்க மாட்டாங்க. இப்ப நாம கேட்கிற மாதிரிலாம் அந்த காலத்துல கேட்கவே மாட்டாங்க. குறிப்பு உணர்ந்து நம்மளா கொடுக்கணும், அதுதான் நம்முடைய பண்பு. அப்படி ஒருத்தர் உதவி கேட்க தான் வராரு, ஆனா அவர் கேட்கல. இந்த மதுரம் அம்மாவுக்கு வந்து உதவி செய்யறது பிடிக்கும். ஆனா உதவி மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா வீட்டுல சாப்பாடு செய்யணும் இல்லையா? வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ எல்லா பெண்களுக்கும் உரிய ஒரு நிலை. இவர் கொடுத்துட்டே இருக்காரு, விட்டா கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால இனிமே கொடுக்க கூடாது அப்படின்னு. இனிமே கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லல, இந்த சூழ்நிலையில இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு மதுரம் அம்மா அப்பதான் எச்சரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த விருந்தாளி வராரு. அவர் உதவிக்காக தான் வராருங்கிறத இவர் அவர் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். யாரு? கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். ஐயா வந்து விருந்தாளி வந்திருக்காங்க, நீ போய் டீ கொண்டு வா அப்படின்றாரு. அப்பதான் அந்த அம்மா தள்ளி போவாங்க, அந்த கேப்ல நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப விவரமா உள்ள இருக்கிற இன்னொருத்தங்க கிட்ட டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு, ஆனா கொடுக்க முடியல. இந்த அம்மா பக்கத்திலே இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அவரும் என்னெல்லாமோ பேசி சமாளிச்சு பார்த்தாரு. கடைசியா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, இங்க இருந்து எந்த பயனும் இல்லை. சரி ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு.
அப்போ கையில ஒரு பொட்டலத்தை கொடுத்து இது குப்பை, அந்த குப்பை தொட்டியில போட்டுட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு புள்ளி வச்சு சொல்றார். போட்டுட்டு நீ போகும்போது பார்த்துட்டு போ. நம்ம வந்து உதவி கேட்டு வந்தோம், உதவியும் கிடைக்கல, குப்பையை கொட்ட சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. மதுரம் அம்மா சொல்றாங்க, என்னங்க இது, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட போய் குப்பையை கொடுத்து கொட்ட சொல்றீங்களே, இது நாகரீகமா? அது அவர் வந்து விருந்தாளியே நான் பார்க்கல, எனக்கு ரொம்ப நெருங்கினவர் தான், அவரை ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிட்டாங்க. அந்த விருந்தினர் குப்பையை கொட்டிட்டார். கொட்டிட்டு பார்த்துட்டு போங்கன்னு ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படின்னு அப்போ ஞாபகம் வருது. உடனே என்ன நெட்டி பார்க்குறாரு, உள்ள 100 ரூபாய் இருந்தது, எடுத்துக்கிட்டார். இது கலைவாணருடைய குணம். அவர்களுக்கு உதவி தேவைங்கிறத குறிப்பால உணர்ந்துட்டு அந்த உதவியை செஞ்சார். இப்போ கடைசியா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது என்எஸ் கலைவாணர் அவர்களுக்கு நாகர்கோவில்ல சிலை திறப்பு விழா நடக்குது. அந்த சிலைக்கு புரட்சி தலைவர் முதல்வர் அப்போதைய முதல்வர் அவர்கள் பெரிய மாலை, பிரம்மாண்டமான ஒரு மாலையை போடுறாங்க. தூரத்துல இருந்து அதை பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் தள்ளி போனதுக்கு அப்புறமா ஒரு இளைஞன் ஓடி வந்து அந்த சிலையில இருக்கக்கூடிய மாலையை கலட்டினானா. கலட்டிட்டு ஓடிட்டான். அப்போ அங்க இருந்த காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா ஒரு மாலையை தூக்கிட்டு போறானே, என்னாச்சு, கூப்பிட்டு வாங்க, என்னன்னு விசாரிக்கலாம்னு முதல்வர் அவர்கள் சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வந்தப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாரா, என்னப்பா மாலையை போய் தூக்கிட்டு போற, என்ன, ஏன், எதுக்காக தூக்குற அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் சொன்னா, என்னுடைய தாயார் வந்து தவறிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து மாலை போடணும், என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, நான் பெரிய மாலையா போடணும்னு நினைச்சேன், எங்க போறதுன்னு தெரியல, வரும்போதுதான் பார்த்தேன், இந்த மாலை ரொம்ப அழகா இருந்தது, அதனாலதான் எடுத்துட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போனான. அப்போ முதல்வர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில் இது. என்எஸ் கலைவாணர் அவர்கள் கொடுத்து 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 பழகிய ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா இப்போ இந்த மாலை என் சிலைக்கு வேண்டாப்பா, அவங்கிட்ட கொடு அப்படின்னு நினைக்கும். அதனால அந்த மாலையை அவங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். ஈகைக்கான ஒரு குணம் இதுதான். ஒருவர் இருந்த போது கொடுத்தார், அவர் இல்லாத போதும் அவர் சிலை கொடுக்குது. அப்போ இந்த ஈகைக்கான ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஒரு அறம் இருக்கு இல்லையா, ஒரு இறை நிலைன்னு இருக்கு இல்லையா, அந்த இறைநிலை இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும். இறைக்கே தான் இறைங்கிற ஒரு உணர்வு கிடையாது. அதை உணரணுங்கிறதுக்காக தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு பிறவி இங்க இருக்கு. இந்த மனித பிறவி ஏன் வந்தது தெரியுமா? இந்த 5 அறிவுகளும் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பார்த்து அதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கணும். 6வது அறிவுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு நம்ம இவ்வளவு நாள் வாங்கிக்கிட்டே இருந்துட்டோம். என்ன வாங்கியிருக்கோம்? எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாங்கியிருக்கோம். மூச்சு, தண்ணீர், இருக்கிற இடம், நல்ல அப்பா அம்மா, இருக்க இடம் இருக்கா, சாப்பிட சாப்பாடு இருக்கா, எதுவுமே இல்லை. உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு. இதெல்லாம் கொடுத்த இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் நம்ம யோசிச்சிருக்கோமா? யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களாங்கிற சிந்தனை தமிழனுடைய சிந்தனையே கிடையாது. தமிழன் கொடுத்து பழகியவன், அவனுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும்.